கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த 10வது மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாளில் தெய்வ மக்களாகி நாம் தெய்வ சன்னதியில் கடந்து வரவும், தெய்வத்தை ஒன்று சேர்ந்து எங்களுக்கும் ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காய் நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாஸ்டர் அவர்கள் அறிமுகப்படுத்துவது போல பிளஸ்ஸி என்னுடைய மகள். நாங்கள் இது 2வது முறையாய் இங்கே கடந்து வருகிறோம். கர்த்தர் நல்லவராய் வல்லவராய் இருக்கிறார். நானும் என் மனைவியும் கடந்து வந்திருக்கிறோம். உங்களோடு கூட இந்த ஆராதனையில் பங்கு பெறுவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எனக்கு இந்த நேரத்தில் வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கும், விசேஷமாய் இந்த சபையினுடைய பொறுப்புள்ள அங்கங்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறேன். எல்லா விதமான நன்மைகளாலும் இந்த 10வது மாதம் உங்கள் எல்லோரையும் நிரப்பும்படியாக கர்த்ததாமே பெரிய காரியங்களை உங்களுடைய ஜீவிதத்தில் செய்வாராக. ஹல்லேலூயா. நான் என்னுடைய சுருக்கமான 2-3 வார்த்தைகளால் சாட்சி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தகப்பனார் ஒரு ஆர்த்தடாக்ஸ் இந்து குடும்பத்தை சார்ந்தவர். அதேபோல் என்னுடைய அம்மா ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் குடும்பத்தை சார்ந்தவர்கள். இருவருமே விசுவாச ஜீவிதத்தில் போராடினதுனாலே என்னுடைய தகப்பனார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் தன்னுடைய தேசத்தில் ஊரிலே பார்க்க முடியாத வண்ணம், அங்கே இருக்க முடியாத வண்ணம் அந்த வயசிலேயே ஓடி கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு வந்தவர். விசுவாசத்தில் அதுபோல் தான் என்னுடைய அம்மா மிகவும், அதாவது ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் குடும்பத்தை சார்ந்தபடினாலே இந்த ஆத்மீக சபைக்கு ஆத்மீக அனுபவங்களுக்கு கடந்து வருவதற்கு பெற்றோர்களுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் அவர்கள் இருவரும் அங்கே ஒரு விதத்தில் விவாகம் செய்து கொண்டதை நமக்கு பார்க்க முடியும். நாங்கள் 6 பேர். நான் ஒரு கடைசி மகன். என்னுடைய அப்பா மிகவும் ஸ்ட்ரிக்டானவர். பிஎஸ்ஜி காலேஜில் சூப்பர்வைசராக இருந்தவர். ஒரு பெரிய கம்பை அங்கே வைத்திருப்பார். வீட்டிலும் அதே கம்பு தான். ஆத்மீக காரியங்களில் இல்லாவிட்டால் எல்லாவற்றுக்குமே அங்கே ஸ்ட்ரிக்டாக இருப்பார். எங்கள் அம்மாவும் கொஞ்சம் கூட மறைக்காத வண்ணம் பிள்ளைகளை காட்டி கொடுக்கிறவர். வேற ஒன்றுக்கு இல்லை, கொஞ்சம் கூட மறைக்கவே மாட்டாங்க. எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டானவர். எங்கேயாவது சுவிசேஷ வேலைகளுக்கு போய் திரும்பி ராத்திரி 9 மணிக்கு வந்தால் முதல் கேள்வி இருக்கும், பிள்ளைகள் இன்றைக்கு குடும்ப ஜெபம் செய்தார்களா என்று கேட்பார்கள். எங்கள் அம்மா கொஞ்சம் கூட மறைக்க மாட்டாங்க, பிள்ளைகள் தானேன்னு. எங்கள் அம்மா அப்படியே இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். அவ்வளோதான். 9 மணிக்கு மேலே தூக்கத்தில் இருக்கிற எங்களை அழைத்து நன்றாக கொடுக்க வேண்டியதை கொடுத்து அழுது கொண்டே பாடுவோம், அழுது கொண்டே வசனம் சொல்லுவோம், அழுது கொண்டே ஜெபம் பண்ணுவோம், அழுது கொண்டே தூங்கிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். என்னால் கர்த்தர் எங்களை அவ்வளவு ஸ்ட்ரிக்டாய் மிகவும் ஆவிக்குரிய பக்தி வைராக்கில் வளர்த்தப்பட்டதினாலே தேவன் அடியனையும் இந்த ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டார். அதிக காலங்களில் அதிகமாய் நான் இந்த விருப்பப்படாமல் இருந்தாலும் கூட ஒரு நாள் கர்த்தரனை பிடித்தார். பல இடங்களில் ஊழியம் செய்ய தேவன் செய்தார். ஊழியத்தின் நிமித்தமாக வீடு விட வேண்டி வந்தது. எங்கே இருக்கிறேன் என்று தெரியாது. ஒரு 2-3 வருஷ காலங்களாக ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் சொல்லப்படுகிற அந்த அமைப்பிலே இந்தியாவினுடைய பல பாகங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதற்கப்புறம் இப்பொழுது சில 10-40 வருஷம் 50 வருஷங்களாக சர்ச் ஆஃப் காடிலே நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். பல இடங்களிலே இங்கே நாகர்கோவில் பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. வாசித்ததான வசனம் இன்றைக்கு ஆதியாகமம் அதனுடைய 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வாக்கியம். நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார்.
நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த 10வது மாதத்திலே ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிற ஒரு செய்தி, கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற செய்தி, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட இண்டிவிஜுவலி ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் தான் இது. நான் ஒன்றை சொல்லியிருக்கிறேன், அதை நான் செய்வேன், செய்யும் வரை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. சாதாரண மனிதனாயிருக்கிற அப்ரஹாமோடு ஆணையிட்டு அவனிடத்திலே அவரை விட பெரியவர் ஒருவரும் இல்லாதிருக்கையில் ஒரு சாதாரண மனிதனை கல்தையாவிலிருந்து அழைத்து வந்து அவனுக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லாமல் இருக்கும் பொழுது, அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணினவர் பெரியவராயிருக்கிறார். அந்த பெரியவர் ஆண்டவர் சாதாரண மனிதனை, ஒன்றுமில்லாத மனிதனை, கழிவில்லாத திறமையில்லாத மனிதனை, ஒன்றுமில்லாத மனிதனை தெரிந்து அவனை அசாதாரணமான மனிதனாய் நிறுத்துவதுதான் நம்முடைய தெய்வத்தினுடைய வேலையாயிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அப்பேற்பட்ட வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். தெய்வத்தை தேவனை அறிய வேண்டிய விதத்தில் நாம் அறிவோமே ஆனால் தன்னுடைய சாவியை, சொர்க்கராஜ்யத்தினுடைய சாவியை நம்முடைய கையில் கொடுப்பதற்கு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை அறிய வேண்டிய விதத்தில் அறிய வேண்டும். ஒரு ஆத்மீக சபை என்று சொல்லும் பொழுது, ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும் பொழுது 3 காரியங்கள் சபை செய்தால் சபை நாம் கடந்து வருகிறது. தெய்வத்தை ஆராதிப்பது என்று எதற்கென்று கேட்டால் ஆவியில் ஆராதனை செய்ய வேண்டும். பிலிப்பியர்கள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்திலே மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஆவியில் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேத புஸ்தகத்திலே நமக்கு வாசிக்கிறதற்கு முடியும். தெய்வம் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடாதவண்ணும் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார் என்று சொன்னால், நாம் மாம்சீகமானவர்களாக மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாயிராமல் ஆவியில் நாம் ஆராதனை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி அதிகார பத்திரவுமாய் போன அப்போஸ்தலனாகிய பவுல், அவன் தமஸ்கு வாசலிலே 12ஆம் மணி நேரத்திலே ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட போது அவனுடைய கண்கள் இருளடைந்தன என்று அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவனுடைய பார்வை 3 நாட்கள் இல்லாமல் போனது. அதுவரைக்கும் அவனுடைய பார்த்த பார்வை என்பது அது பலவிதமான பார்வையாயிருந்தது. படிப்பினுடைய பார்வையாயிருந்தது, யூத ஜாதி என்கிற பார்வையாயிருந்தது, அவன் நியாய பிரமாணிகன் என்கிற பார்வையாயிருந்தது, பரிசேயனாயின் பார்வையாயிருந்தது, கமாலியனுடைய பாதத்தில் நான் இருக்கிறேன் என்கிற தனக்குத்தானே மாம்சீகமான சில காரியங்கள் தகுதியுள்ளவன் என்று அறிந்து பார்த்த பார்வையாயிருந்தது. தெய்வம் அவனை சந்தித்த போது அவனுடைய சகல பாரம்பரிய பார்வைகளை அழித்துவிட்டு தெய்வத்தை பார்க்கிற பார்வை தருவதற்கு 3 நாள் ஆனது. அவனுடைய கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தன என்று நம்ம பார்க்கிறதற்கு முடியும். நம்முடைய மாம்சிகமான எண்ணங்களை தெய்வ சன்னதியிலே அர்ப்பணித்து விட்டு, அது பலிபீடத்தின் மேல் அர்ப்பணம் செய்து தகனித்து விட்டு நாம் பார்த்தால் ஆத்மீகமான ஆராதனையிலே தெய்வத்தை நம்ம தரிசிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தெய்வ சன்னதியில் வரும் பொழுது யாரும் வெறுமையாய் போகுவதற்காக அல்ல,
நாம் தேவன் சொன்னதை நம்முடைய ஜீவிதத்தில் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை 10வது மாதத்தில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. பல நேரமாய் உட்கார்ந்து ஜெபித்து இந்த வார்த்தையை நான் தேவன் எனக்கு தந்ததினாலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தெய்வம் உங்களிடத்திலே ஒன்றை சொல்லி இருக்கிறார். அதை அவர் செய்யும் அளவும் அவர் உறங்குவதில்லை, அவர் மௌனமாயிருப்பதில்லை, அவர் அமைதியாயிருப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் தேவன் பெரியவராயிருக்கிறவர், அவர் உயர்ந்தவர். ஒரு சாதாரண மனிதனுக்கு ஆணையிட்டு இருக்கிறார். 105ஆம் சங்கீர்த்தனத்திலே வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை செய்தவர், ஈசாக்குக்கு ஆணையிட்டவர், யாக்கோபுக்கு அவர் உடன்படிக்கை செய்தவர், அவர் நியமனம் செய்து உடன்படிக்கை செய்தவர், நித்திய சுதந்திரத்தை உரிமையாக்கி கொள்வதற்காக வேண்டி இந்த 3 முற்பிதாக்களை நம்முடைய ஜீவிதத்தில் தந்திருக்கிறார். இந்த 3 பிதாக்களுடைய நாமங்கள் ஒரு சபை உச்சரிக்கும் பொழுது இந்த நன்மைகள், அனுபவங்கள், ஆசீர்வாதங்கள், விடுதலைகள் எல்லாம் நம்முடைய ஜீவிதத்தில் கடந்து வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறவர்களாய் மாற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மீன் செதில்கள் போன்றவைகள் கண்களிலிருந்து வெளியே மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவிதத்தில் மாம்சீக எண்ணங்கள், மாம்சீக நம்பிக்கைகள், நமக்கு இருக்கிற சில திறமைகள், இவைகளெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு ஆவியின் கண்களால் இருந்தால், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இவைகளெல்லாம் குப்பை என்று எண்ணுகிறேன், நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாய் எண்ணுகிறேன் என்று சொல்லி அவன் விடுவதற்கும் தெய்வத்தை பார்க்கிறதற்கும் முடிந்தது என்று நம்ம பார்க்கிறோம். சகல செதில்களும் நீக்கப்பட வேண்டும். நம்முடைய பார்வையில் அல்ல தேவன் நம்மை பார்ப்பது, தேவன் நம்மை வேறு விதத்தில் பார்க்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்கிறவர்களாய் மாற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எபேசியர்கள் நிறுவனம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆவியில நிறைந்து ஞானப்பா, அந்த எபேசியர்கள் நிறுவனத்தில் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 17ஆம் வசனத்தில் இருந்து, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியில் உள்ள ஆராதனை ஒவ்வொரு தெய்வம் பிள்ளைகள் செய்யும் பொழுது அனுதினமும் நம்மில் இருக்கிற செதில்கள், அப்புறப்படுத்த வேண்டிய செதில்கள், மாம்சீக செதில்கள், சகல ஜாதிக செதில்கள் நம்மிலிருந்தும் மாறி ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட்டு தெய்வத்தை முழுமையாய் தரிசிக்கிறவர்களாய், பார்க்கிறவர்களாய் நாம் காண வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படியானால் தெய்வம் நம்மில் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடாமல் காக்குவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆவில நிறைந்து நாம் தெய்வத்தை பாடி துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது கட்டுகளை அவிழ்க்கிற தேவன். அன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது பவுலும் சீலாலும் அவர்கள் ஜெயில் அறையிலே கட்டப்பட்டவர்களாய், விலங்கிடப்பட்டவர்களாய், குத்துயிராக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் தெய்வத்தை ஆவியில நிறைந்து பாடின போது சங்கிலிகள் அறுக்கப்பட்டது, ஜெயில் தரைகள் குலுங்கினது, அஸ்திபாரங்கள் குலுங்கினது, அவர்கள் விடுதலையானார்கள். அவளை கட்டுவித்ததான மனுஷன் அந்த சிறை அதிகாரி வந்து, ஆண்டவன்மாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அன்றைக்கு ராத்திரி அவர்கள் தங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். செதில்கள் மாற்றப்பட்ட அனுபவங்கள், செதில்கள் அப்புறப்படுத்தப்பட்ட அனுபவங்கள், ஆவியில் நிறைந்த தேவனை ஆராதிக்கிற அனுபவங்கள்,
ரோமர்கள் நிறுவம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில் ஆணலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். நாம் ஆசதி உள்ளவர்களாயிராமல் ஆவியில் ஆணல் உள்ளவர்களாய் மாற வேண்டும். தேவன் சபையை எதிர்பார்க்கிறது இப்படிதான். செதில்கள் மார்க்கப்பட்ட கண் பார்வையுள்ளவர்களாக, ஆவியில் நிறைந்து தெய்வத்தை ஸ்துதிக்கிறவர்களாக, ஆவியில் அனலுள்ளவர்களாய் இருப்போமே. ஆனால் வாக்கு தத்தங்கள் நமது மேலும் நம்முடைய தலைமுறைகள் மேலும் உண்டாயிருக்கும் என்று வேத புஸ்தகத்தில் நமக்கு வாசிக்கிறதற்கு முடியும். இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஒவ்வொருவரையும் பார்த்து ஒவ்வொருவருக்கும் தேவன் சொன்ன வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்முடைய ஜீவிதத்தில் அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் சாதாரண மனிதனாயிருக்கிற நம்மை அவர் தெரிந்தெடுத்து அசாதாரணமான ஒரு மனிதனாய் நிலைநிறுத்த விரும்புகிறார். மூலையில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த கற்சாடிகளை எடுத்து அதை தண்ணீரால் நிரப்பி திராட்சரசமாக்கினவர். அவரை விட பெரியவர் ஒருவரும் இல்லாததினாலே அப்ரஹாமுக்கு தேவன் ஆணையிட்டார் என்று வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறதற்கு முடியும். நம்முடைய தெய்வத்தை போல வேறொரு தெய்வமும் இல்லை. யோனா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என்ன சாதாரணமாய் நீங்கள் சமுத்திரத்தில் போடுங்கள், கொந்தளிப்பு அடங்கும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். காரணம் சமுத்திரத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் தான் நான் ஆராதிக்கிற என்னுடைய தெய்வம். அல்லேலூயா. அதனாலே எதனால் கொந்தளிப்பு வந்தது என்பதை யோனா அறிந்ததினாலே சாதாரணமாய் சொல்லுகிறான், என்ன தூக்கி கடலிலே போடுங்கள். நம்முடைய தேவன் நம்ம பெரியவராயிருப்பாரேயானால் எந்த குழியிலிருந்து தூக்கி எடுப்பதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். எந்த இக்கட்டிலிருந்து நம்மை காப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். எந்த சிங்கத்தின் குகையில் போடப்பட்டாலும் அங்கிருந்து விடுவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சுற்றி நிற்கிற அநேக போர்களுக்கு மத்தியிலே அன்றைக்கு தானியேலுடைய ராஜா தூங்கினானோ இல்லையோ, அவன் தூங்கவில்லை. ஆனால் தானியேல் நன்றாக சுகமாய் படுத்து தூங்கினான். காரணம், அவன் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே காலையில சிங்க கபியிலிருந்து ரிப்ளை வருகிறது, ராஜாவே, உன்னதமா ராஜாவே, நான் ஆராதிக்கிற என்னுடைய தெய்வம் என்னை விடுவிக்க வல்லவராயிருந்தார். இந்த காலை வேளையில் நம்முடைய தெய்வத்தை போல வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. வேதம் எவ்வளவு மகத்துவமானது என்பதை அறிய முடியும். இந்த வேதத்துக்கு பயப்படாதவனே அவனும் கிடையாது. நம்முடைய திருவனந்தபுரத்திலிருந்து 1 மணி நேரம் பிரயாணம் இருக்கிற மாலிக்கு நான் போயிருந்தேன். எனக்கு சொல்லி தந்தார்கள். அங்கே போகும்பொழுது பைபிள் உங்கள் பேக்கில் இருந்தால் என்ன ஏதுன்னு கேட்பார்கள். நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் டெய்லி வாசிக்க வேண்டும், அதனால் கொண்டு வர சொல்லுங்கள். அதற்கு அவர்கள் கேட்காவிட்டால், பைபிளை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், இந்த கடலில் தூக்கி வீசுங்கள் என்று சொல்லுங்கள், போதும் என்று சொன்னார்கள். நான் இதே மாதிரி போனேன். எல்லாம் செக் பண்ணினார்கள். கடலில் ஏன் பைபிளை தூக்கி போடுங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டால், மாலியில் மாத்திரம் வலை போட்டு மீன் பிடிக்க மாட்டாங்க, தூண்டில் போட்டு தான் மீன் பிடிப்பாங்க. காரணம், அவர்களுக்கு ஒரு வேறொரு நம்பிக்கை. பைபிளை வலை போட்டு வலையிலே பைபிள் சிக்கிவிட்டால் கடலில் போட்டாலும் அழியாத்தது பைபிள்னு அந்த மாலி கவர்மெண்ட்டுக்கு தெரிந்திருக்கிறது. அதனாலே நீங்கள் சொல்லுங்கள், போட மாட்டார்கள் என்று சொன்னார்.
பிரைஸ் தி லார்ட். சில நாட்டில் அங்கே இருந்தேன். அங்கே ஆராதிக்க முடியாது, வெளிப்படுத்த முடியாது. என்னை எல்லா வீடுகளுக்கும் அன்றைக்கு அங்கே இருந்த நாள்கள் எல்லாம் மாலையிலே ஒவ்வொரு வீடுகளுக்கும் என்னை கூட்டி கொண்டு போவார்கள். போனால் எல்லா வீட்லேயும் பர்த்டே செலிப்ரேஷன் தான் இருக்கும். சாப்பாடெல்லாம் நிறைய கிளியராக ஏற்படுத்தி வைத்து விட்டு, டேபிளில் எல்லாம் பத்திரமாக கொண்டு வந்து வைத்து, தட்டையெல்லாம் கொண்டு வந்து வைத்து விட்டு தான் இங்கே ஆராதனை. ஏனென்று கேட்டால் 1க்கு 2 3 பேருக்கு மேல் கூடினால் போலீஸ் வரும். அப்போ என்னன்னு கேட்டால் உடனே பர்த்டேன்னு சொல்லுங்கன்னு எல்லா வீட்டில் 24 நாளும், ஒரு மாதத்துக்கு 30 நாளுன்னா 30 நாளும் பர்த்டே. சகல இங்கிருந்து போகிற அத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களிலும் பர்த்டே பேனர் கட்டி இருக்கு. போலீஸ் வந்து கேட்டால் உடனே இது எங்களுக்கு பர்த்டேன்னு அதான் கூடியிருக்கிறோன்னு சொல்லி. இருந்த நாளெல்லாம் நான் போய் பிரசங்கிக்கிற அத்தனை வீடுகளிலும் எப்படியாவது கட்டப்பட்டதான இடத்திலும் தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு பலமான தீர்மானம் அந்த தேசத்தில் இருந்ததை நமக்கு பார்க்கிறதற்கு முடியும். பிரைஸ் தி லார்ட். இருந்த நாள்களெல்லாம் நான் அங்கே உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் செய்து கடந்து வந்தேன். அப்ப இந்த தெய்வத்தை அடக்கி வைக்க முடியாது, இந்த தெய்வத்தை மாற்றி வைக்க முடியாது, இந்த தெய்வத்தை ஒரு மூலையில் வைத்துக் கொள்ள முடியாது. காரணம், இவர் பெரியவர். அவர் நம்மை சாதாரணமான மனிதராயிருக்கிற நம்மை அசாதாரணமான மனிதனாய் மாற்றி தருவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அடி நிலம் கூட இல்லாமல் இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் என்று நம்ம பார்க்கிறதற்கு முடியும். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்க்கிறதற்கு முடியும். இந்த பெரிய தெய்வம், மேலான தெய்வம் என்பதை ஆபிரகாமும் விளங்கிக் கொள்வதற்கு காரணமாய் தீர்ந்ததை என்று நம்ம பார்க்கிறோம். யாக்கோபை அழைத்து தேவன் சொல்லுகிறார். யாக்கோபின் இடத்துல வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அப்படி வாக்குத்தத்தம் இருந்த போதிலும் அவன் சில பிரயாணங்கள் மூலமாய், சில வழிகள் மூலமாய், அவன் சில பாதைகளில் போக வேண்டி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த போகிற பாதையில் தேவனும் கூட இருக்கிறார் என்பதை யாக்கோபு விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் நடத்துகிற பாதையில் நம்ம செல்லாவிட்டால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு முடியாது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியம். 28ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம், தகப்பன் யாக்கோபை ஆசீர்வதித்து அவனை திரளாய் ஆசீர்வதித்து வெறும் வெத்து வாயால் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அவ்வளவுதான். அவன் பெயர்சபா என்கிற இடத்திற்கு வந்தபோது 10ஆம் வசனத்தில் பெயர்சபாவை விட்டு ஆரானுக்கு வர ஆரம்பித்தவுடனே அதுவரைக்கும் உதித்திருந்த சூரியன் அஸ்தமனமானது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கும். 11ஆம் வசனத்தில் ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்துக்கு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் மேல் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். பாதை கரடு முரடானது, அது மிகவும் பெருமையானது. ஆனாலும் இப்போ இவனுக்கு அனுகூலமாய் இருக்கிற சூரியன் அஸ்தமானமானது என்று பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், உலக பிரகாரமான சகல சகாயங்களும் நிறுத்தப்பட்டு போய்விட்டது என்ற அர்த்தம். தன்னுடைய தகப்பனுடைய கனெக்ஷன் மாறிவிட்டது, தன்னுடைய சொந்தங்களுடைய கனெக்ஷன் இல்லாமல் போய்விட்டது, எல்லாம் போய்விட்டது. சூரியன் அஸ்தமனமாய்விட்டது. இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், வாக்கு தத்தத்தை தளர விடாதிருங்கள், வாக்கு தத்தத்தின் மேல் நம்பிக்கையாயிருங்கள். காரியங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம்,
விஷயங்கள் மாறலாம், ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அது சொன்னதை செய்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அஸ்தமனமாய்விட்டது, சூரியன் அஸ்தமித்து விட்டது. எல்லா விதமான கனெக்ஷன்களும் பறி போய்விட்டது, எல்லாம் தொலைந்து போய்விட்டது, நஷ்டமடைந்து விட்டது. ஆனால் இன்னொன்றை கவனிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சிலது நஷ்டப்பட்டால், சிலதை இழந்தால், தெய்வம் மறுபக்கத்திலே பெரிய காரியத்தை செய்வார் என்று அறிய வேண்டும். இங்கே கனெக்ஷன்கள் முழுவதும் மாறிவிட்டது. ஆனால் அவன் காலையில் எழுப்பி ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்து தூங்குகிறான். நமக்கு தலகாணி வச்சாலே தூக்கம் வரல, பாடுகள் வரும்போது தூக்கம் வரல. இவனுக்கு எப்படி பாறைக்கல்லை வைத்து தூங்கினானோ தெரியாது. தெய்வம் ஒன்றை வெளிப்படுத்த வேண்டுமானால், தெய்வம் நிறைவேற்ற வேண்டுமானால், சில நேரத்தில் பாறையை தலைக்கு கையை வச்சால் தூக்கம் நல்லா வரும். காரணம் என்ன என்று கேட்டால், தெய்வத்திற்கு யாக்கோபிற்கு இனி சில விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது, சில காரியங்கள் அறிவிக்க வேண்டி இருக்கிறது. கனெக்ஷன் விட்டு போனாலும் கனெக்ஷன் மாறாத ஒரு தெய்வம் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை தேவன் வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது. சில சமயங்களில் நம்முடைய ஜீவிதத்தில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் கடந்து வரலாம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். அவன் காலையிலே பார்க்கும்போது, அவன் நின்று பார்க்கும் பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் வானத்தை எட்டி முட்டி நிற்கிற ஒரு ஏணியை அவன் சொப்பனத்தில் கண்டான். ஏணியை கண்டான். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நிற்பதை அவன் கண்டான். உபத்திரவப்படும் போது, பிரச்சனைகள் வரும்போது, பிரதிகூலங்கள் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, மனுஷரை அல்ல அழைத்த தெய்வத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அழைத்த தெய்வத்தை நோக்கும் பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலாய் நிற்கிற ஒரு தெய்வத்தை நம்மால பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவனை தேடுவதற்கு, தொடர்பு கொள்ளுவதற்கு ஒரு ஏணியை யாக்கோபுக்கு தேவன் வைத்து கொடுக்கிறார். அஸ்தமித்த அனுபவங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்குமேயானால், அஸ்தமனமான அனுபவங்கள் இருக்குமேயானால், நம்முடைய இனி இல்லை, இனி முடியாது, இனி முடியாது என்று சொல்லுகிற விஷயங்கள் வரும்பொழுதுதான் அதனுடைய தொடக்கம் ஆரம்பமாகிறது. எங்கு மனிதன் முடிவு இல்லை என்று சொல்லுகிறானோ அங்கே தேவன் தொடங்க விரும்புகிறார். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லும்படி விரும்புகிறேன். சில விஷயங்கள் முடிந்தது, இனி முடியாது, இனி இது நடக்காது, இது இனி இல்லை என்று சொல்லுகிற விஷயம் உங்களுடைய ஜீவிதத்தில் இருக்குமானால், இந்த 10வது மாதம் பரிசுத்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. தேவன் தொடங்க போகிறார். ஆண்டவருடைய தொடக்கத்திற்கு காரணமாய் தீர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தனிமை என்பதை பயப்பட வேண்டாம். கனெக்ஷன் விட்டு போனதை நினைக்க வேண்டாம். எல்லா விதமான சூழ்நிலைகள் நமக்கு வித்தியாசமாக இருக்கிறது நினைக்க வேண்டாம். அஸ்தமனமானால் ஆகட்டும், ஆனால் என்னென்றேக்கும் மறையாத, என்னென்றேக்கு நிலை நிற்கிற, ஒளி கொடுக்கிற ஒரு நீதியின் சூரியன் உனக்காய் உதித்திருக்கிறார். Praise the Lord. எசாயா 29ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும். இருபத்தி 2ஆம் வாக்கியம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து சொல்லுகிறார். யாக்கோபு வெட்கப்படுவதில்லை,
அவன் முகம் செத்து போகவும் இல்லை, போவதில்லை. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான வெளிச்சங்கள் எல்லாம் குன்றி போனாலும் மறையாத, வெட்கப்படுத்தாத, மறைக்க முடியாத ஒரு சூரியன், ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம், நமக்கு ஆணையிட்டவர், பெரியவர், நம்மோட இருந்து வெட்கப்படுத்தாத வண்ணம் காக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை இந்த 10வது மாதத்தில் நீங்கள் விட்டு வந்த சில குடும்பங்களில் நடக்க போகிறது. பிளாக் ஆகியிருக்கிற சில குடும்பங்கள், சில மறைக்கப்பட்ட விஷயங்கள், தடையாயிருக்கிற விஷயங்கள், நடத்த முடியாத விஷயங்கள் இந்த 10வது மாதம் நீங்கள் விட்டு வந்திருக்கிற குடும்பங்களில் நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவிதத்திலும் இதுவரை எதிர்பார்க்காத சில நன்மைகள் உங்களுடைய ஜீவிதத்தில் உண்டாகும் என்று நான் சொல்லுகிறேன். ஆபிரகாமுக்கு ஆணையிட்டவர் பெரியவர், சாதாரணமானவர் அல்ல. உன்னை வெட்கப்படுத்துவதற்கு தேவன் விரும்புவதில்லை, உன் முகம் செத்து போவது இல்லை. ஹல்லேலூயா. எங்கேயும் நிறுத்துவதற்கு வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். மோசே சொல்லுகிறான், நான் எப்படி ஆண்டவரே, நான் எங்கு போய் எப்படி பார்வோனை சந்திக்க முடியும் என்று சொல்லுகிறான். நான் அவர்களை விடுவிப்பதற்கு அவர் யார், நீ யார் என்றெல்லாம் கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஷார்ட் மேன் மோசே தைரியமாய் பார்வோனுக்கு முன்பதாய் நின்று கொண்டு ஹல்லேலூயா, இருக்கிறவராயிருக்கிறவன் சொன்ன அந்த தெய்வம் யாகுவே என்னை அனுப்பினார் என்று சொல். கர்த்தர் மோசையோடு கூட இருந்தது போல வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபினி வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலுக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விசேஷித்த அனுகிரகத்தை, ஆசீர்வாதத்தை தேவன் யாக்கோபுக்கு கொடுத்ததாய் நமக்கு பார்க்கிறதற்கு முடியும். ஹல்லேலூயா. யாக்கோபு தன்னுடைய ஜீவிதத்தில் அஸ்தமித்ததற்கு பிறகு ஒரு பெரிய தரிசனத்தை கண்டான். தரிசனத்தை கண்டபோதுதான் தேவன் ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, ஹல்லேலூயா, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதுதான் ஈசாக்குக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஈசாக்குக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதைத்தான் யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். கல்தேயாவை விட்ட ஆபிரகாமுக்கு சிலதை விடும் பொழுது நம்முடைய ஜீவிதத்தில் மீன் செதில்கள் சொன்னேன் அல்லவா, கல்தேயாவை விடும்போதுதான் வாக்குத்தத்தம் அங்கே பிரதிபலிக்கிறது, அது நடத்தப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறதற்கு முடியும். கல்தேயாவை விட்டான். நான் சமயமில்லாதவனை ஓடுகிறேன், ஈசாக்குக்கு நீ எகிப்துக்கு போகாதே என்று சொன்னான். நமக்கு முன்பாக இதெல்லாம் ஒரு பிளஸ்ஸிங்குக்கு முன்னாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அதை நாம் கடைபிடிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிக்கிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் தன்னுடைய மகத்துவத்தை, தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய கிருபையை, தன்னால் தெரிந்தெடுக்கப்பட்ட தெய்வ ஜனத்தை கொடுத்து சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே இவர் யாரோ என்று
கொந்தளிக்கிற கடலுக்கு மத்தியில் உறங்கி கிடக்கிற கர்த்தரை பார்த்து கேட்டார்கள். யாருன்னு காற்றையும் கடலையும் ஆதட்டினார். 15ஆம் அதிகாரத்திலே அப்பம் கொடுக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறதற்கு முடியும். 16ஆம் அதிகாரத்தில் இயேசுவுக்கு ஒரு கேள்வி வருகிறது. சமயம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவர் மரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. அதற்கு முன்பதாக ஒருவனை பொறுப்பாய் எடுத்து சாவியை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தவர், என்னை நீங்கள் யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அவங்கள சீஷர்கள் எல்லாரும் மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதே பதில சொன்னார். ஆனால் பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். ஆண்டவர் பரலோகத்தினுடைய சாவியை எடுத்து கொடுத்து, இதோ பரலோகத்தின் சாவி. அந்த 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நம்ம வாசிக்கும், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ எது கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். சாதாரணமான மனிதனை தெரிந்தெடுத்து கொண்டு பரலோகத்தின் சாவியை கொடுக்கிற பெரியவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. சேதல்கள் நீங்க நம் தெய்வத்தை தரிசிக்கும் போது நம்மிடத்தில் உத்தரவாதத்தை தேவன் தருகிறார். பரலோகத்தினுடைய சாவிய தேவன் நமக்கு தருகிறார். நாம் எதை பூமியில கட்டுகிறோமோ அது பரலோகம் கட்டும். எது பரலோகத்தில் கட்டுகிறோமோ அது பூமியில கட்டப்படும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை பேதுருவுக்கு தந்திருக்கிறார். தன்னுடைய சீஷனாயிருக்கிற ஊழியக்காரனாயிருக்கிற அப்போஸ்தலனாயிருக்கிற பேதுருக்கு தேவன் தந்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் சாவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாச மக்களாயிருக்கிற நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது உங்களாலே கட்டப்படும். பரலோகத்தின் சாவி நம்முடைய கையில் இருக்கிறது. அதனால் தான் உயிர் தெழுந்த போதே அவர் பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உரிய சாவியை சாத்தான் கையில் இருந்து பிடுங்கிட்டார். காரணம், அவனை கொண்டு இனி யாரையும் பாதாளத்திலேயோ மரணத்திற்கு தள்ள முடியாது என்பதை தேவன் உறுதி செய்தார். ஹல்லேலூயா. பெரிய தெய்வமாய் நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்குக்கு அனுகிரகங்களை கொடுத்தார். ஈசாக்கினிடத்திலே தேவன் வாக்குப்படும், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன், எகிப்துக்கு போகாதே. யாக்கோபினிடத்திலே கர்த்தர் பேசுகிறத நமக்கு பார்க்கிறதற்கு முடியும். 32ஆம் அதிகாரத்தில் வார்த்தை வாசி முடித்து விடுகிறேன். 32ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வாக்கியம், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்கள் உடையவன் ஆனேன் என்று சொல்லி அங்கே தெய்வத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பெரிய ஜெபத்தை கேட்கிறதற்கு முடியும். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் கோலும் தடியுமாய் நான் போனேன், இந்த யோர்தானை கடந்தேன். நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனாய். கீழுள்ள வசனங்கள் எல்லாம் வாசிக்க முடியும். தெய்வத்தை சேவிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, தெய்வத்தை ஆராதிக்க வந்த தெய்வத்த பிள்ளையே, தேவனுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிற ஊழியக்காரரே, பரிவாரங்களோடு கூட நாம் ஒவ்வொரு வரும் பொழுது கோலும் தடியுமாய் வரலாம். ஆனால் 2 பரிவாரங்களோடு கூட தேவன் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்ல தேவன் வழி வைக்க வல்லவராயிருக்கிறார்.
ஹல்லேலூயா. யாக்கோபினுடைய ஜீவிதத்திலே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் உண்டானது. நான் நேசித்ததான என்னுடைய மகன் 37ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நான் நேசிக்கிற என்னுடைய மகன் மிருகங்களால் அடிக்கப்பட்டு மரித்து போனான் என்று நினைத்து அவனை ஆறுதல் படுத்தின போதிலும் ஆறுதல் அடையாமல் இருந்தான். பிள்ளைகள் எல்லாம் வந்து ஆறுதல் படுத்தின போதும் ஆறுதல் அடையாமல் இருந்தான். நான் இப்படியே மரித்து போவேன் என்று தீர்மானித்தான். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தருக்கு முன்பாக சில கன்ஃபியூஷன்கள் ஜீவிதத்தில் வரும் பொழுது, சில போராட்டங்கள் வரும் பொழுது சோர்ந்தவனாயிருந்தான். ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமுடைய கொள்ளு பேரனாயிருக்கிற யோசேப்பை கொண்டு தேவன் நிவர்த்தியாக்க வல்லவராயிருக்கிறார். 1000 தலைமுறைகளுக்கு தேவன் நமக்கு தயவளிக்கிற தேவன். நாம் தெய்வத்திற்கு உத்தம சாட்சிகளாயிருந்தால், கர்த்தருக்கு வேண்டி ஜீவிக்கிறவர்களாயிருந்தால், வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாயிருந்தால், சபைக்கும் தேசத்திற்கும் ஒத்துழைப்புள்ளவர்களாயிருந்தால், சபைக்காக பிரயோஜனப்படுகிறவர்களாயிருந்தால், ஊழியர்களோடு இருக்கிறவர்களாயிருந்தால், தெய்வத்தை ஆராதிக்கிறவர்களாயிருந்தால், நம்மை மாத்திரம் காண்கிறவர் அல்ல, நம்முடைய தலைமுறைகளை கண்ட தேவன். என்னோட தகப்பனாருடைய வீட்டில் மிகவும் செல்வந்தரான குடும்பம்தான் விட்டு வந்தவர்கள். அவர் சொன்னார், இயேசுவை நான் தெரிந்து கொண்டேன். இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் மரித்தால் சபையில் கொண்டு போய் ஒரு 10 நிமிஷம் வைத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். 93வது வயசிலே அவர் மரித்தார். அவர் சொன்ன கடைசி வார்த்தை கூட எங்களால் நிறைவேற்ற முடியல. அவருடைய அப்பா வந்து பெரியப்பா வந்து அன்றைக்கு கண்ணூர் கோழிக்கோடு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்தார். பெரிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். அவர் சொன்ன கடைசி வார்த்தை கூட எங்களால் நிறைவேற்ற முடியல. சபையில் கூட 10 நிமிஷம் கூட வைக்க முடியல. ஊழியத்தை செய்து முடித்து போனார். தலைமுறைகள் மேலே தெய்வம் கருத்துள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இந்த கர்த்தருக்கு வேண்டி பலமாய் நிற்கும் பொழுது உங்கள் தலைமுறைகளை காண்கிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபிதோடு நான் தொலைந்து போனேன் என்று நினைத்தான். ஆனால் தன்னுடைய சகோதரர்கள் வந்து சொன்ன போதிலும், யாக்கோபுடைய சகோதரர்கள் வந்து சொன்ன போதிலும் அவன் நம்பல முதலாவது. ஆனால் கொண்டு வந்திருக்கிற வண்டிகளை பார்த்த போது, இதோ யோசேப்பு அனுப்பின வண்டி வந்திருக்கிறது என்று சொன்ன போது அவன் ஆவி உயர்த்ததாய் நமக்கு பார்க்கிறதற்கு முடியும். அங்கே வைத்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, சொன்னதை செய்து முடித்தார். அவன் அந்த கன்ஃபியூஷனிலே மாண்டு போய்விடாத வண்ணம் அவனுக்கு ஒரு கன்க்ளூஷன் உண்டாகுவதற்கு தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. தெய்வத்தை தேடி வந்ததானே, தெய்வத்தை பார்த்து வந்ததானே ஒற்றையாய் வந்தவர்கள் நிச்சயமாகவே தேவன் நம்மை சரியான முழுமையான அனுபவத்திற்கு, முழுமையான ஆசீர்வாதத்திற்கு நடத்தாம விடமாட்டார். வேண்டாம் என்று சொன்னாலும் தருகிற நல்ல ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. உத்தமமாய் சேவிக்க வந்த தெய்வ ஜனத்தை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் நம்முடைய தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு போங்கள். எனக்கு சொன்னதை எந்த சூழ்நிலையில் நான் விட்டுவிட மாட்டேன். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்று மனுஷன் சொல்லவில்லை. மனிதன் சொன்னால் அது நிறைவேறாது. மாறிப்போகிற மனுஷர்களாயிருக்கிறார்கள். ஆனால் மாறாத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். மாறாத்தவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறி போவதில்லை. என் தகப்பனார் ஒரு வீடு கூட வாசல் இல்லாம முழு காசையும் ஊழியத்திற்கு செலவு செய்து, அன்றைக்கெல்லாம் நாங்கள் அறப்பட்டினியில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மையாக சொன்னால் ஊழியத்துக்காக உதவி செய்து ஜீவனை விட்டார். ஒரு சொந்த வீடு கிடையாது. கர்த்தர் கிருபையாலே எல்லாரு பிள்ளைகளும் தெய்வத்தால் அனுகரிக்கப்பட காரணமாயிருந்தார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் நிலைத்து நில்.
தெய்வம் உன்னை அதிகாரப்படுத்துவதற்கு, உங்களை நிலைநிறுத்துவதற்கு, உயர்த்துவதற்கு, சாதாரணமாயிருக்கிற நம்மை அசாதாரணமாய் மாற்றுவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகள் உம்முடைய மக்களுடைய ஜீவிதத்தில், அவருடைய குடும்பங்களிலே, அவருடைய தலைமுறைகளிலே நிறைவேற்றி தரும்படியாக நாங்களுமே நோக்கி செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தை அவர்களோடு இடப்படட்டும் ஐயா. இந்த வார்த்தையை சத்துரு பொறுக்கி போடாத வண்ணம் தேவன் அவர்களை ஆசீர்வித்து பலப்படுத்த வேண்டும் என்று நாங்களுமே நோக்கி செபிக்கிறோம். பெரிய விடுதலை